வடக்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வருகிற 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாயுமானவர் திட்டத்திற்கான வயதை 70லிருந்து 65ஆக தளர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் திட்டத்தில் ஒரு லேப்டாப்பை 21,650 ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்கிறது. மார்ச் இறுதிக்குள் வழங்க ஏதுவாக 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய 3 நிறுவனங்களுக்கு எல்காட் நிறுவனம் பணி ஆணை வழங்கியது. LVM-3 ராக்கெட் மூலமாக CMS-03 செயற்கைக்கோள் இன்று விண்ணில் பாய்கிறது. ராக்கெட் ஏவுதலுக்கான 24 மணி நேர கவுண்டவுன் மாலை 5:30க்கு தொடங்கியது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. 60க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்காது என சீமான் அறிவித்துள்ளார். வருகிற 5ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக EPS அறிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. கொடநாடு வழக்கில் EPS மீது திமுக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவின் B டீமாக யார் செயல்படுகிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் என்றார். கொடநாடு வழக்கில் அதிமுக ஆட்சியில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் OPS டிடிவி தினகரன் செங்கோட்டையன் தான் B டீம் என விமர்சித்துள்ளார். அதிமுகவிலிருந்து சர்வாதிகார போக்கில் எடப்பாடி பழனிசாமி தன்னை நீக்கி இருப்பதாகவும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். 53 ஆண்டு காலம் இரவு பகல் பாராமல் உழைத்த தன்னை அதிமுகவிலிருந்து நீக்கியதால் மனவேதனையில் கண்ணீர் சிந்துகிறேன் என உருக்கமாக பேசினார். அடுத்த கட்ட நடவடிக்கை முதலில் என்னுடைய உறுப்பினர் பதவியை விதியின் அடிப்படையில் இல்லாமல் சர்வாதிகார போக்காக நீக்கப்பட்டதற்கு நாங்கள் விளக்கம் கேட்க இருக்கிறோம். தற்காலிக பொதுச்செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர்கிறேன். விதிகளின்படியே செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். கடந்த 6 மாதமாக கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதால் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசித்துதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறினார். திரு செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது. அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க முக்கிய பங்காற்றியதாக செங்கோட்டையன் தெரிவித்தார். EPS எடுத்த தவறான முடிவுகளால் தேர்தலில் அதிமுக வெற்றி வாய்ப்புகளை இழந்ததாகவும் குற்றம் சாட்டினார். செங்கோட்டையன் விசுவாசி என்றால் அமைச்சரவையிலிருந்து ஜெயலலிதா நீக்கியது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கியதே நான் தான் எனவும் விளக்கமளித்தார். ஹிட்லர் மனப்பான்மையில் செயல்படும் EPS தனது லாபத்திற்காக அதிமுக அடிப்படை விதிகளை மாற்றியதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர எடப்பாடி பழனிசாமி வழி வகுத்திருப்பதாக விமர்சித்தார். திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர்,
தமிழின் பெருமையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். கரூர் துயர சம்பவம் நடந்த வேலுசாமிபுரத்தில் 2வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். 3D டிஜிட்டல் ஸ்கேனர் கருவி மூலம் 500 மீட்டர் தூரம் வரை அளவீடு செய்யும் பணி 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் வெங்கடேஸ்வரா கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 பக்தர்கள் உயிரிழந்தனர். ஏகாதசியை ஒட்டி அதிகளவிலான பக்தர்கள் திரண்டதால் சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஸ்ரீகாகுளம் கோவில் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து முழு விசாரணை நடத்த ஆந்திர முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். காவல்துறை உள்ளூர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்காமல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் முறையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும் என்றும் கூறியுள்ளார். ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவின் 2வது நாள் தஞ்சை பெரிய கோவிலில் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டியது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வெளியே வரும் லோகமாதேவி வீதி உலாவை ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபட்டனர். அக்டோபர் மாதத்தில் ஜிஎஸ்டி வரியாக 1,95,936 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. தமிழகத்திலிருந்து 11,588 கோடி ஜிஎஸ்டி வசூலாகியுள்ள நிலையில் இது கடந்த ஆண்டை விட 4% அதிகரிப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நகர்ந்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரின் புதிய சட்டமன்ற வளாகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் பாரம்பரியம் வளர்ச்சியை நோக்கி நாடு முன்னேறி வருவதாக கூறினார். பீகாரில் கலவரத்தில் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் நிர்வாகி கொலை வழக்கில் 2 காவல் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கொலை வழக்கு தொடர்பாக மோகமா தொகுதி ஐக்கிய ஜனதா தளம் வேட்பாளர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பழங்குடியின அங்கீகாரம் கேட்டு அசாம் மாநிலம் திருக்காரில் ஆஹோம் சமூக மக்கள் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் சென்றனர். அசாம் மாநிலத்தில் தங்களுக்கு என 126 தனி தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தப்பி ஓடிய குற்றவாளியாக அறிவித்தது வங்கதேச குற்ற புலனாய்வுத்துறை. ஜாய் பங்களா பிரிகேட் என்ற இணையதளம் மூலம் சதித்திட்டம் தீட்டியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவது தொடர்ந்தால் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அழிக்கப்படுவார்கள் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அட்டூழியத்தை நைஜீரிய அரசு அனுமதித்தால் அனைத்து உதவிகளும் நிறுத்தப்படும் என மிரட்டல் விடுத்துள்ளார். இங்கிலாந்தின் ஹண்டிங்டன் நகரில் ரயிலில் பயணிகளை கத்தியால் குத்திய நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. பலர் காயமடைந்த நிலையில் 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை இந்திய அணி இன்று எதிர்கொள்கிறது. முதல் முறையாக கோப்பையை இந்தியா கைப்பற்றுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் வெற்றி பெற்றால் 125 கோடி ரூபாய் வழங்கப்படும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையேயான 3வது T20 போட்டி இன்று நடைபெறுகிறது. முதல் போட்டி மழையால் ரத்து. 2வது போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்ற நிலையில் 3வது போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா களம் இறங்குகிறது. சர்வதேச டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய டென்னிஸ் ஜாம்பவான் ரோஹன் போபண்ணா அறிவித்துள்ளார்.
20 ஆண்டுகளாக டென்னிஸ் விளையாடி வந்த போபண்ணா 2017ஆம் ஆண்டு பிரெஞ்சு ஓபன் மற்றும் 2024ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபன் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தார். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார் லோகேஷ் கனகராஜ். நீசி என்று பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி கவனம் ஈர்த்துள்ளது. அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. இபிஎஸ் தலைமையில் பூத்களை அமைப்பது தொடர்பாக பிற்பகல் 2 மணிக்கு முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் இடம்பெற்றிருந்த எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படம் அகற்றப்பட்டது. இபிஎஸ்ஸின் உருவப்படத்திற்கு பதிலாக ஜெயலலிதாவின் புகைப்படம் அதில் ஒட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையனை அதிமுகவில் மீண்டும் சேர்க்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா இருக்கும் போதே முதலமைச்சராக இருக்க ஆசைப்பட்டவர் செங்கோட்டையன் என்றும் விமர்சித்துள்ளார். அதிமுக தலைமையை விரும்பாதவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை தேடி சங்கமிப்பார்கள் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். சென்னை துறைமுகம் தொகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் பலர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவிற்கு வர இருப்பதாக கூறினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 90,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கண்ணகி நகரில் மேற்கொள்ளப்படும் மழைக்கால முன்னேற்பாடுகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். மழையை எதிர்கொள்ள பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். கட்சியிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்களை அதிமுக தரப்பில் வழங்கினால் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கவே அமலாக்கத்துறை ஊழல் குற்றச்சாட்டை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். கரூர் சம்பவத்திற்கு விஜய் மட்டும் பொறுப்பல்ல என்று நடிகர் அஜித் கூறியதை வரவேற்பதாக திருச்சி எம்பி துரை வைகோ தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்ட நெரிசல் சம்பவங்களில் பொதுமக்களும் பொறுப்புள்ளது என்றார். வருகிற தேர்தலில் திமுகவிடம் கூடுதல் இடங்களை கேட்பது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டாலும் ஏற்படவில்லை என்றாலும் வருகிற தேர்தலில் அதிமுகவுக்கு தோல்வி நிச்சயம் என்று கூறினார். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளது. நவம்பர் 18ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களின் விவரங்களை கல்வித்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உத்தரவு. விவரங்களில் ஏதும் தவறு இருந்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை இயக்குநர் சசிகலா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தெருநாய்களை கட்டுப்படுத்த 138 கால்நடை மருத்துவமனைகள் மூலம் கருத்தடை செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. 450 கால்நடை மருத்துவர்களுக்கு 15 நாட்கள் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நடப்பு ஆண்டு மட்டும் 25 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் குற்றத்தடுப்பு நடவடிக்கையாக பிரதான சாலைகளில் வாகன தணிக்கையை காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. மெரினா, வேப்பேரி, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் தடுப்பு வேலிகள் அமைத்து போலீசார் வாகனங்களை சோதனை செய்தனர். உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பாக 2வது முறையாக மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சுமார் 30 நிமிடங்கள் விசாரணை நடைபெற்ற நிலையில் ஆதீனம் முழு ஒத்துழைப்பு அளித்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருவண்ணாமலை மகாதீப தரிசனத்திற்காக தமிழகம் முழுவதும் 4764 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக 9 தற்காலிக பேருந்து நிலையங்களிலிருந்து மினி பஸ்களும் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் வட மாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் முதலமைச்சர் ஸ்டாலின் அட்டையுடன் மருத்துவம் பார்த்து சென்றனர். நல்ல முறையில் சிகிச்சை அளிப்பதாக கூறி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வட மாநில பெண் ஒருவர் நன்றி தெரிவித்தார். சபரிமலையில் மண்டலகால தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியது. சபரிமலா online.org என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை தங்கம் மாயமான வழக்கில் திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் முன்னாள் செயல் அதிகாரி சுதேஷ்குமார் கைது செய்யப்பட்டார். துவாரபாலகர் சிலைகளின் தங்க முலாம் பூசப்பட்ட கவசங்களை செப்பு தகடுகளாக ஆவணப்படுத்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டெல்லியில் காற்று மாசுபாடு மோசமான நிலையை எட்டியுள்ளது. காற்றின் தர குறியீடு 295 பதிவான நிலையில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த வாகனங்கள் மூலம் நீர் தெளிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சிட்னியில் நடைபெற்ற கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் காயமடைந்த இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். சிட்னி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயரின் உடல்நிலை சீராக இருப்பதாக BCCI தெரிவித்துள்ளது. ஒடிஷாவின் பூரி கடற்கரையில் மணல் சிற்பம் வரைந்து இந்திய மகளிர் அணியினருக்கு மணல் கலைஞரான சுதர்சன் பட்நாயக் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள இந்திய மகளிர் அணி வெற்றி பெற வாழ்த்தி குட் லக் டீம் இந்தியா என்ற வாசகமடங்கிய மணல் கலையை உருவாக்கியுள்ளார். உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள இந்திய மகளிர் அணிக்கு இந்திய ஆடவர் அணியினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர், பும்ரா, சூரியகுமார், டூபே, வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பல வீரர்கள் வாழ்த்து தெரிவித்த வீடியோவை BCCI வெளியிட்டுள்ளது.